அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து நம்மளுடைய சேனலில் மீண்டும் வரேன். நிறைய கால்ஸ் வந்துச்சு. சேனல்ஸ் நம்மளுடைய நேர்களே, சார் என்ன சார் உங்களுடைய வீடியோ மட்டும் காணோம், ஏன் என்னாச்சு அப்படின்னாங்க. சில ஒரு வேலையின் காரணமாக நம்மளுடைய சேனலில் போட முடியல, வீடியோ போட முடியல. இப்போ இனிமேல் நம்ம ஆட்டம் தான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ ரெகுலராக நம்முடைய சேனலில் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்கள் உலகியல் ரீதியாக, நம்முடைய தமிழகம் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாற்றங்களிலேயே இப்போ இந்த 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஆடி மாதம் 11ஆம் தேதி, தமிழ் தேதிக்கு ஆடி மாதம் 11ஆம் தேதி, சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆகக்கூடிய இந்த நேர காலத்தில், சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த வக்ரம் அடைகின்ற இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் எப்போ நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் வக்ர நிவர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த குறிப்பிட்ட காலங்களில் உங்கள் லைஃப்பில் இந்த சனி பகவானால் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, வக்ர சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார், வக்ர மான நிலையில் குருவுடைய பார்வை மூலமாக என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள்ங்கிறத, சனி பகவான் வக்ர கதியில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி 2ஆம் இடத்தில் வக்ரமடைந்து உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க போகிறார். அவர் உறுதியாக குருவுடைய பார்வை நவம்பர் மாதம் வரையும் டைரெக்டாக 9ஆம் பார்வை இருக்கிறனால இந்த நவம்பர் மாதம் வரையும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. உங்களை யார் யாரெல்லாம் இப்பயும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களாம் ஓடி போயிடுவாங்க. உங்களுடைய தொழிலில் பெரிய முன்னேற்றம் உண்டு, தொழிலில் பெரிய மாற்றம் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையில் என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகி ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்பை கிரகம் கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், அவர்களால் ஏற்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஜூலை எண்டுக்கு அப்புறம் படிப்படியாக மாறக்கூடிய அன்பு, பாசம், அக்கறைன்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக கிடைக்க போகுது. ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக யோசிக்கிறீங்க, இது நடந்தால் போதும், நடந்துட்டால் போதும், நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது அப்படியே கிரகங்களுடைய வலிமையின் ரீதியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடை விலகும். எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் வலது கண்ணில் இருக்குது, இடது கண்ணில் இருக்குதுன்னு ஏதாவது கண் சார்ந்த பகுதிகளில் பிரச்சனை இருந்தால் அது சரியாகக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. பொதுவாகவே கும்பராசி வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பாக்கியம், ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். அதேபோல் நட்பு வட்டாரங்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம் விலகும். மன மகிழ்ச்சிகளுக்காக நீங்கள் கொஞ்சம் லாங் ட்ரைவ் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெலாம் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எதிர்காலம் சூப்பராக இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான். இவ்வளோ நாட்கள் தோல்வியை மட்டும் சந்தித்து வந்தங்கிறத விட சமாளித்து வந்த நீங்கள் இனிமேல் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி
போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் நம்மளுடைய கும்பராசி பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். எல்லா விதமான மன அழுத்தங்களும் குறையக்கூடிய பாக்கியம் உண்டு. வரவுக்கு மேலே செலவு போயிருக்கேன், இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதா, ஒரு லிமிட்டை தாண்டி செலவு போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய அன்பு நேயர்களுக்கு அந்த செலவு என்பது குறைக்கப்பட்டு வரவு என்பது அதிகரிக்கப்பட்டு உங்களுக்கு லாபம் அதிகரிப்பாக வரக்கூடிய வாய்ப்புண்டு. பொருளாதாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எங்கேயாவது தொழில் பண்ணியிருக்கீங்க, தொழிலில் ஒரு போராட்டம் இருக்குன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் உள்ள போராட்டம் விளையிடும், கவலைப்பட தேவையில்லை. அதே போல் உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி கட்டாயமாக நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஒன்று உங்களுக்கு திருமணம், அல்லது உங்கள் கூட பிறந்த உறவுகளுக்கு திருமணம், அல்லது நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைக்கு திருமணம், அல்லது பெண் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் வலிமையாக கொடுக்குது. அப்போ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம், உங்களுடைய முன்னாள் நண்பர்கள், உங்களுடைய முன்னாள் தோழிகள், தோழர்கள் உங்கள்கிட்ட வந்து சந்தித்து பேசணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா, இது அன்பாக போன உறவாக இருக்கட்டும், இல்லை சண்டை போட்டு போன உறவாக கூட இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பிரச்சனை. ஸோ மேபி பேசணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா கொஞ்சம் லூஸ் டாக் கூடாமல், எப்படி கொஞ்சம் வார்த்தைகள் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்காம, அல்லது அவங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்பிக்காமல் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ண பிறகு தான் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சொல்லணும். நீங்கள் உணர்ச்சப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்க மூலமாகவே தேவையில்லாத எதிர்வினைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கிரகம் கொடுத்துரும். அரசாங்க வேலையில் இருக்க நம்முடைய அன்பு கும்பராசி என்பர்கள் அரசாங்க வேலையில் முழு நேர்மையாக இருக்கணும். ஏக்காந்த கொண்டு யார் பேச்சை நம்பி எதுவும் தவறான செயல்கள் செஞ்சிடக்கூடாது, இதில் கவனம். அதே போல் பொதுவாகவே வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதும்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் யார்கிட்ட எந்த உதவி செஞ்சாலும் அதை ஸ்டேட்டஸை மட்டும் வைக்க வேண்டாம், எப்போ வரையும் வைக்க வேண்டாம் சார். இந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு அது பிறகு வக்கர நிவர்த்தி ஆகி டிசம்பர் வரையும் மேக்ஸிமம் வைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த நன்மைக்காண்டி வச்சிங்களோ, எந்த நல்ல விஷயத்தை வச்சிங்களோ அதுவே உங்களுக்கு ரிவர்ஸாக அடிக்கும். ஸோ இதில் கவனம் மட்டும் செயல்படுத்தினா போதும். நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய குழப்பத்திலிருந்து நிறைய மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் சூப்பராக கொடுக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது கோச்சார கிரகமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கார். ஸோ அவர் வக்கரம் பெற்ற அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார், என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இது பொது பலன், கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 20-30% எடுத்துக்கலாம். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியாக எனக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடுவேன். அதுலேயே நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஜாதகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க பிரசனம் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, எதிர்பார்க்குறவங்க என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்கள், பொன்னான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.